வேண்டிக்கும் போது ஒரு கண் மட்டும் வரைஞ்சி வைப்பீங்க. அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இங்கே வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு இன்னொரு கண்ணையும் வரைஞ்சிடணுமா. மணி 10 இருந்தாலும் நம்ம தான் முதல் ஆளாக கிளம்பி போகிறோம் ஹாஸ்டலை விட்டு. யாருமே ஒரு 12 குறைஞ்சி எந்திரிக்கிறதே இல்லைப்பா. நல்லா சொகுசாக ட்ராவல் பண்ணுறாங்கல்ல. நானே இப்போலாம் பயங்கர லேட்டாக கிளம்புறாங்க. முன்னாடிலாம் வந்து 7 மணிக்கு முன்னாடி கிளம்பிடுவேன். பட் இப்போலாம் 10 மணிக்கு குறைஞ்சி என்னாலே கிளம்ப முடியல. சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக கிளம்புனா தான் நல்லா பார்த்துட்டு சீக்கிரம் வரலாம். என்ன பண்ணுறது, செருப்பை போட்டு இருங்க வரேன். தெளியாக இருக்குன்றான், ஜுரமாக இருக்குன்றான், ஆனால் ஜில்லுன்னு குடிக்கிறது மட்டும் விட மாட்டான். வேறு யார், நான் தாகமாக இருக்குங்க. வெண்டிங் மிஷின் ஒன்று வந்துச்சு, நல்ல ஒரு பட்ஜெட் வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. சரி ஒரு கோலாவை பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டியிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், இது ஏதோ டூப்ளிகேட்டுன்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே வந்து ஒரு 10 போட்டாச்சு, ஒரு 50 போட்டாச்சு. எஸ், இப்போது இது அழுத்தினோன்னா வந்துடுச்சு. கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜில்லுன்னு ஒரு கோலாவை பிடிச்சாச்சு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி 7ஆம் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்தே இந்த போகி தர்மர் மேலே எனக்கு சரியான ஹைப்புங்க. இந்த மாதிரி சைட்லாம் வந்தாலே கண்டிப்பாக அவரோட ஒரு ஷ்ரைனை விசிட் பண்ணிடணும். போகி தர்மருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன லிங்க், அதெல்லாம் அந்த ஷ்ரைனில் ஏதாவது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணுன்னுலாம் ஆசைங்க. நம்மளுக்கு இப்போ ஜப்பானில் ஒசாக்கா பக்கத்தில் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி போனால் போகி தர்மர் ஷ்ரைன் இருக்கா, இங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோமா. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. என்ன தான் வந்து போகி தர்மர் ஜப்பானுக்கு வரலனாலுமே அவரோட ஜெயின் புத்திசம்மை ஃபாலோ பண்ணுற எக்கச்சக்க பேர் இங்கே இருக்காங்களாம். அவங்களுக்கான ஒரு ஷ்ரைன் தான். போய் பார்ப்போம் அங்கே தர்மாஜி அதுக்கு என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேராக வந்து மெட்ரோ பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பஸ் பிடிச்சி வர போகணுமா. இவ்வளோ லாங்காக ஐ திங்க் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் ஜப்பானில் இதுதான் வந்து நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். போகலாமா? எப்படினாலும் வந்து போயிட்டு வரத்துக்கு ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆகிடுங்க. பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் ஒரிஜினல் கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்டுக்கு பதிலாக 10 ரூபா பாட்டில் விற்பாங்களே, அந்த மாதிரி ஐட்டம் தான் போல் இருக்குது. டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது, பட் கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் வந்துவிட்டோம். அந்த பாட்டு மட்டும் பாடிடுவோமா? அப்படியே இன்றைக்கி நம்ம 7ஆம் அறிவு மூடுக்கே போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரிக்கு உள்ள இறங்கிடுறோம். ஓகே, நம்மளோட முன்னவருங்க அப்படி தான் இருக்கும். நம்மளோட பெருமை போகி தர்மர். இந்த கூகுள் மேப்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதாங்க. ஒன்ஸ் நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா திரும்ப அதே ரூட்டு காட்ட மாட்டேங்குது. நானும் வந்து திரும்ப தேடி பார்க்குறேன், என்னென்ன ரூட்டு கூட ஞாபகம் இல்லை. வேறு ஏதோ ஒரு ஈவினிங் எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறதுக்காக போட்டு பார்த்தேன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு 12 o'clock ஒரு ரூட் பிளான் பண்ணி வச்சுருந்தது. அந்த ரூட் இப்போ வரமாட்டேங்குது. 12:15. ஸோ 15 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னுது. அது ஏன் அந்த அப்டேட் வந்து இந்த மாதிரி போயிடுதுன்னு எனக்கு தெரில கூகுள் மேப்பில். ஸோ நீங்கள் ஒரு ரூட்டு போட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வராதிங்க. டெஸ்டினேஷன் போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா அது வேறு ஏதோ ரூட்டு காட்டும். உங்களால் வந்து மறுபடியும் கோப்பப் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஓகே, சிட்டி சோனை தாண்டினோடனே ட்ரெயின் ஃபுல் ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. செம்ம காலியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டெஸ்டினேஷன் நினைக்க போகிற ஸ்டேஷனில் போய் இறங்க போகிறோம். ஏன்னா மேப் தான் போயிடுச்சு. ஸோ நம்மளாம் குத்து மதிப்பாக இறங்கி அங்கே போய் செக் பண்ண போகிறோம், கரெக்டாக போய் இறக்கி விடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ மினோ கயானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வந்தாச்சுங்க. இந்த ரூட்டோட டெர்மினல் ஸ்டாப்பிங் இது தான். நல்ல ஒரு மாதிரி டவுன் ஏரியா மாதிரி இருக்குங்க. வரவெல்லாம் பார்த்தா ஒரே வயல்வெளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருக்குது ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். இங்கேருந்து நம்ம ஒரு பஸ் பிடிச்சி போகிறோம். ஸோ அப்படியே நேராக வாங்க நடப்போம். 12 மணி பஸ்ஸு கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த மேப்பு வந்து எங்கேயோ வேறு ஏதோ இடத்துல இறங்க சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை இங்கே வர சொல்லலை. இப்போ லேட்டஸ்ட் மேப் படி நம்மளை இந்த ஸ்டேஷன் வர சொல்லியிருக்கு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் மேப்பில் தான் மேப் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து எக்ஸிட் கொடுத்துடாதீங்க நீங்கள் போய் சேர்ற வரைக்கும். அப்புறம் திரும்ப அந்த பழைய மேப் உங்களுக்கு காட்டாது. ஓகே, அநேகமாக நம்மளுக்கு அங்கேருந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ்ஸு. போகலாம். இது ஏதோ புது ஸ்டேஷன் போல் இருக்குது. செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே திருப்புறம் பாருங்களேன். அந்த பக்கம், இந்த பக்கம்னா பூரா மலை, இங்கிட்டு ஒரே வயல்வெளி, நடுவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டவுனு. பக்காப்பா பக்கா. அப்படியே பாருங்கள், இதான் நம்ம ஸ்டேஷனு. அப்படியே இறக்கி வச்சுருக்காங்க நம்மளை. நம்ம அந்த மலை மேலே தான் போக போகிறோம். சுமார் ஒரு 22 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி மலை மேலே போகணும். இங்கே எவ்வளோ கன்வீனியண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனையும் பஸ் ஸ்டாப்பையும் ஒரு பிரிட்ஜு போட்டு விட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து அங்கிட்டு உள்ளே போய் பஸ் ஏறிக்க வேண்டியதான். இது நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோங்க. கார்டை வச்சு 530 yen சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 1000 yen வரும்னு நினைக்கிறேன், பஸ்ஸும் சேர்த்து.
வீட்டை நீங்க சூப்பர் கிளீனா வச்சுக்கிறதுக்கு நிறைய எசென்ஷியல் பொருள் தேவைப்படுங்க. அதுல ஒண்ணுதான் வேக்யூம் கிளீனர். அம்மா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்கிடுன்னு சொல்லிட்டு. ஸோ நெட்ல சர்ச் பண்ணி நல்ல ரேட்டிங் இருக்க அகாரோட இந்த ஐகான் பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர் தாங்க வாங்கியிருக்கோம். சம ஃபீச்சர், சம பட்ஜெட்ல இருக்கு. வாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதுல 1600 வாட்டுக்கான பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 kPa சக்ஷன் பவர் இருக்கு, வேரியபிள் சக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, சைக்ளோனிக் சக்ஷன் சிஸ்டமும் இருக்கு. ஹேண்டில் இருக்கிறதுனால நீங்க ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டனுங்க. நீங்க மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண அப்புறம் இதை வச்சு நீங்க ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வேரியபிள் செக்ஷனை வந்து நீங்க இதை வச்சு வேரி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் மினிமம் அப்படியே ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் மேக்ஸிமம். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த்தான ஒரு 5 மீட்டருக்கு நல்ல பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்க ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு கையில பிடிச்சிட்டு இந்த பட்டன் அழுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உள்ள போயிடும். ஈஸி மொபிலிட்டிக்காக ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 360 டிகிரி ஸ்வெல் வீலும் இருக்கு. பின்னாடி ஒரு ஹெப்பா ஃபில்டர் இருக்குங்க. மோட்டருக்குள்ள டஸ்ட் பார்ட்டிகளோ இல்ல திரும்ப டஸ்ட் ரீசர்க்குலேட் ஆகாம பார்த்தப்போ இது நீங்க கிளீன் பண்ணலாம். பட் வாட்டர் படக்கூடாது. இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இப்படி டில்ட் பண்ணீங்கன்னா இது வெளில வந்துடும். இதுதான் 1.5 லிட்டருக்கான பேக்லெஸ் பின். இதுல உங்க டஸ்ட் கலெக்ட் ஆகிறத ஈஸியா இந்த பட்டன் அழுத்தி நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடலாங்க. ஸோ இப்படி கொட்டிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு. பின்னாடி இருக்க ஃபில்டர்ஸை உங்களுக்கு வேணா அப்பப்போ எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி நவுத்துனீங்கனாலே இந்த ஃபில்டர் வந்துடும். இங்கே தாங்க உங்களுக்கு எல்லா டஸ்ட்டுமே கலெக்ட் ஆகும். ஸோ இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்கள் இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி க்ளீன் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளில வந்துடும். இதை திரும்ப அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெடி. இதுதான் உங்களுக்கு 360 டிகிரி ஸ்வெல் ஹோர்ஸுங்க. இங்கே மேலே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கான வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக, ஓப்பன் பண்ணீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் எக்ஸ்டெண்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணுவோம். இந்த சைடு உங்களுக்கு லாக் அண்ட் லாக் இருக்குங்க. இதை வச்சு நம்ம வந்து மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு லாக் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். இதாங்க உங்களுக்கு வந்து ஃப்ளோர் பிரஷ். ஸோ நீங்க ஈஸியா எந்த சைடு வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே உங்களுக்கு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல பிரஷ் வேணுமா வேணாமன்றதுக்காக இப்படி அழுத்துனீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு பிரஷ் வரும். இதை வச்சு நீங்க ஈஸியா இருக்கிறது அப்படியே பெருக்கின மாதிரியே அள்ளிக்கலாம். இந்த கிரெவாஸ் நாசில் வச்சு நீங்க சின்ன சின்ன இடத்துல கூட டஸ்ட்டை பிக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு மல்டி பர்பஸ் பிரஷ்ங்க. ஹார்ட் ஆர் சாஃப்ட் சர்ஃபேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பிரஷ் பண்ணிட்டு சக் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம மெயின் ஹோர்ஸ்ல அட்டாச்மெண்ட் போடுறது ரிமூவ் பண்றது எல்லாம் ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி ஸ்லைட் பண்ணாலே வந்துடும். இது உங்களுக்கு எக்ஸ்டெண்டர். நல்லா தூரமா இருக்க இடத்துல நீங்க வந்து அட்டாச் பண்ணணும்னா நல்ல ஒரு மெட்டல்லே கொடுத்ததுனால நல்ல லாங்கா இருக்கு. நல்ல லென்த்தான ஒயர் இருக்கனால நீங்க எங்க இருந்தாலும் பவர் பிளக் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு வருமா அரிசிலாம் சிந்திருச்சு. ஸோ அப்படியே அதை வந்து வேக்யூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருக்க சைக்ளானிக் செக்ஷன் பவர் வச்சு நம்ம கார்பெட்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற பிரஷ் நம்ம எடுத்து விட்டோம்னா ஹார்ட் சர்ஃபேஸ்ல கூட வேக்யூம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதுல நல்ல ஸ்வெல் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்க கார்னர்ஸ்லாம் கூட ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த அட்டாச்மெண்ட் வச்சு நீங்க ஈஸியா ஒட்டடை அடிச்சுக்கலாங்க. நல்ல எக்ஸ்டெண்டட் இருக்கிறதுனால ஸ்டூல் ஸ்டேபிள்லாம் எல்லாமே நம்ம ஈஸியா வந்து ஒட்டடை அடிச்சுக்கலாம். சோஃபாவோட இன்னரு அதுக்கப்புறம் கார்னர்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணி க்ளீன் பண்ற சர்ஃபேஸ்லாம் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் பீஸிங்கெல்லாம் பிரஷ் பண்ணி கர்டன்ஸ் கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த டஸ்ட்டை வந்து த்ரோ பண்ண ரொம்ப ஈஸிங்க. இந்த பட்டன் இப்படி அழுத்துனீங்கன்னா மொத்த குப்பையும் அப்படியே உள்ள டஸ்ட்பின்ல கொட்டிட வேண்டியதான். இதில் வேணும்னா நீங்க அப்பப்போ எடுத்து டீப் க்ளீன் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி பார்ட்ஸை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி. செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது ஒரிஜினல் புல்லா டூப்ளிகேட் புல்லா? பார்க்க டூப்ளிகேட் மாதிரி தாங்க இருக்கு. பஸ்ஸன் வந்தாச்சு. எக்ஸாக்ட் டயத்தில் நம்மளுக்கு பஸ் வந்துடும். ஸோ இது வந்து 9ஆம் நம்பர் பஸ்ஸு. 12:10 கிளம்பும். நம்மளது வந்து கரெக்டாக 12:15 29 நம்பர் பஸ். இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு காட் வாயில் வர மாட்டேங்குது வரீங்களா? காட் சூஜி. ஸோ அங்கே தான் நம்ம போவோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து கூகுளும் பர்ஃபெக்டாக சொல்லிவிடும். அதே மாதிரி வந்து போர்ட்ஸ்லேயும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஜாலியாக நீங்கள் வந்து ஏறி போயினே இருக்கலாம். 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வர சொல்லிச்சு. 6ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம்லேயே நம்மளுக்கு வண்டி இருக்குது. யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையே இல்லை. கூகுள் மேப்ஸ் மட்டும் போதும். அதை நீங்கள் ஒழுங்காக பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் ரொம்பவே ஈஸியாக சுற்றி வந்துடலாம். ஏன்னா ஜப்பானில் வந்து அந்தளவுக்கு அப்டேட்டடாக இருக்குது கூகுள் மேப்ஸ். என்ன தான் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம சொன்னாலும் ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குங்க இங்கே லைஃப். அதுவும் டிரைவர் வாழ்க்கைலாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் அவங்க வந்து பேசஞ்சர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு துணைக்கு கண்டக்டரும் கிடையாது. வெறும் டிரைவர் மட்டும்தான். காலையில் நைட் வரைக்கும் இப்படியே உட்காந்து ஓட்டணும் வண்டியை. அதுவும் ரோபோட் மாதிரி தான். அது ரோபோட் வச்சே ஓட்டிடல என்னை பொறுத்த வரைக்கும். அந்த டைம்னா டயத்தை ஃபாலோ பண்ணணும். அது இல்லைனா வந்து அவங்களுக்கு அதனால் எதாவது இது நடக்கும். பயங்கர ரொபாட்டிக் லைஃபுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படி எதுவுமே கிடையாது. சிக்னல் நிற்கணும். இதெல்லாம் நல்ல விஷயம் தானடா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு ரோபோட்டே பண்ணுமே. மனுஷன் எதுக்கு இந்த அளவுக்கு இந்த லைஃப் ஆடுறதுக்கு? எனக்கு அது புரிஞ்சதே இல்லை. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம்.
எவ்வளோ அதனால் டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்லாம். நல்ல ஒரு மலையேற்றவங்க. கடந்த ஒரு 15 நிமிஷமாகவே நம்ம ஹில்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். மேலேருந்து ஒன்றுமே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஆக்சுவலாக நம்ம போகிற அந்த காட்சோஜி டெம்பிள் தாண்டியும் போகுது. அது வேறு ஆட்டோனா ரோல் ஆகுதுப்பா வாய். ஸோ அதனால் இது ஏதோ மலை கிராமத்துக்கு மேலே போகுது போல் இருக்குது. நம்ம போகிற வழியில் இறங்கிப்போம். நல்லா சூப்பரான ரூட்டு. மேலே போயிடாத கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையுதான்னு பார்ப்போம். ஏன்னா கீழே தான் வந்து புரிச்சு எடுக்குது. ஸோ மேலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சுங்க. பயங்கர பெரிய காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அங்கே ஆரம்பித்து அந்த உச்சி வரைக்கும் இருக்குது. இதை பார்த்துட்டு வரதுக்கே நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் போய்ட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துப்போம். 500. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கூகுளில் வந்துடும் உங்களுக்கு. சீரியஸ்லி எனக்கு இதுதான் தோணும். கூகுள் ட்ராவலை எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அந்த காலத்தில் தான் எப்படி தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிலடா எப்பா. எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து இல்லைனா வந்து புக் எடுத்து பார்த்து அவ்வளோ விஷயம். இப்போலாம் ட்ராவல் எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. இன்டர்நெட்டை வாங்கி ஒரு தட்டுனா போதும், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட ஃபோனில். வேறு மாதிரி ப்ரோ. எங்கள் நைனாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில். இந்த கோயிலோட மெயின் ட்ரெடிஷனே வந்து இந்த பொம்மைங்க தாங்க. இது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எக்கச்சக்க பொம்மை பார்க்க போகிறோம் நம்ம. இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. காலைல 8க்கு ஓப்பன் பண்ணி ஈவினிங் வந்து 4:40க்கு தான் க்ளோஸ் ஆகுது. நல்ல ஒரு பெரிய இதுவாகவே இருக்குது டைமிங். உள்ளே வந்தோடனே இங்கே ஏதோ புகையாக கிளம்புதுங்க. ஏதோ பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. ஒரு சூப்பரான மேட்ருனா என்ட்ரி டிக்கெட்டுக்கும் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ட்ரிப் வேறு முடிய போகிற டைமாக கேஷ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ள வேறு போகணும். அந்த வெண்டிங் மிஷின்லாம் நம்மளுக்கு வந்து கேஷ் போட்டால் தான் கரெக்டாக இருக்குமா. ஸோ 500 இந்த டிக்கெட்டு. இப்படியாச்சும் கார்டு வாங்கினோன்னு பார்த்துருந்தேன். பக்காவாக கார்டு வாங்கிட்டாங்கப்பா. நன்றிப்பா. இந்த 500ன்றது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு 500 சின்னதாக தெரியும், பட் கேஷ் மேனேஜ் பண்ணுறதுல அது கஷ்டம். ஓகே, ஸோ இதான் டிக்கெட்டு. வாங்கின்னு உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து எடுத்தோடனே நம்மளுக்கு ஸ்டாம்ப் நம்மளே ரெடி பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறதுக்காக அவங்களே வந்து கார்டும் தராங்க. ஸோ ஸ்டாம்ப் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஏரியாவில் ஸ்டாம்ப் கல்ச்சர்ன்றது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்டாம்ப் அடிச்சு நவுத்திக்கலாம் நீங்கள். ஏங்க இது சாதாரண ஸ்டாம்ப் மட்டும் இல்லை, மொத்தம் 6 இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டாம்ப் வாங்கணுமா. இஃப் யூ ப்ரெஸ் த ஸ்டாம்ப் இன் 6 places இன் ஆர்டர் த பிக்சர் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம அழகாக வந்து 6 இடத்துல இந்த ஸ்டாம்ப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஒர்த்து ப்ரோ. இப்படி உள்ளே விட்றாங்க. இந்த மாதிரி உள்ளே விட்டு ஸோ எக்ஸாக்டாக நம்ம வந்து அது பண்ணணும். இது வந்து 1ஆம் நம்பர் ஸ்டாம்ப்பு. இப்படி எடுத்து உள்ளே வச்சுட்டு பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. 2 எடுத்து போமா. இருங்க 2 எடுத்து போடணும். ஐ லவ் தி ஸ்டாம்ப் கல்ச்சர். கண்டிப்பாக. ஓகே, எப்படி வருது அவுட்புட் காட்டுற அப்புறமா. 6வது இடம் நம்ம பின்னாடி தாங்க இருக்குது. ஒன்று அங்கே எக்ஸிட்டில் வந்து 6 வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது அவுட்புட் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இதான் வந்திருக்கு. பார்ப்போம் பொறுமையாக ஒன்று ஒன்றா. இங்கே தான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குங்க. இங்கே ஜப்பான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்கனோஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹாட் ஸ்ப்ரிங்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எவ்வளோ சுடு தண்ணி வருது பாருங்கள். நம்ம ஊர் மாதிரி இங்கே அதை குளிக்க விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஜப்பானில் வந்து உங்களுக்கு இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் குளிக்கிற இடம் பேர் வந்து ஆன்சென்ஸ் அப்படின்றாங்க. நானும் வந்து ஏதாவது ஒரு ஆன்சென் போகணுன்னு பார்த்தேன், பட் அதுக்கான டைமே நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கு நம்ம ஹில் சைடு போனால் தான் கிடைக்கும் போல் இருக்குது. ஸோ பார்ப்போம், கூடிய சீக்கிரம் நம்மளால் அது நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வேணால் ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம இங்கே பாருங்க எவ்வளோ சுடு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. தண்ணி சூடாக இருக்கா? நீங்கள் தொட்டு பார்க்குறேன். இல்லையே, சில்லுன்னு தாங்க இருக்குது. புகை மட்டும் கிளம்புது. ஒருவேளை அந்த இடம் மட்டும் சூடாக இருக்குமோ, என்ன மேட்ருன்னு தெரில. எங்கே பார்த்தாலும் வந்து அந்த தர்மா பொம்மை தான் இருக்குது உங்களுக்கு. இந்த இடம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸு, ஒரு பக்கம் மலை, நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வாவ். நீங்கள் ஒசாக்காலாம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஒசாக்கா வந்ததே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகு. ஸோ இங்கே தான் மெயினான அந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி புகையாக கிளம்புது பாருங்களேன். வா, வேற மாதிரி சூப்பராக இருக்குது. பட் எங்கே பார்த்தாலும் இந்த தர்மா பொம்மை தான் வச்சுருக்கான். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு எதுக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ப்ரேயர்ஸ் கேட்குது அவங்களுக்கு மேலே, பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து மலை மேலே ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே அந்த ஒரு பூச்சி சவுண்டோட அதோட இதோடன்னு சொல்லிட்டு லைட்டாக சாரல் மழை மட்டும் இப்போ இருந்துச்சுன்னா வேற மாதிரி ஆகிடும் லொக்கேஷனே. உங்களுக்கு அந்த வைப் ஃபீல் ஆகுதா? போகி தர்மர் புத்திசமில் உங்களுக்கு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த கேட்டகரி தான் வந்து இந்த ஜென் புத்திசம் அப்படின்றாங்க. இதை ஃபாலோ பண்ணுற மக்கள் எக்கச்சக்க பேர் வந்து இந்த ஏரியாவில் இருக்காங்க. சைனாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இங்கெல்லாம். இது ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக தலைவர் போகி தர்மர் தான். 7ஆம் அறிவு படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஃபுல் ஸ்டோரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு போகி தர்மர் சைனா வந்தார், என்னென்னலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போத்தாவே இல்லை. ஜப்பானுக்கு போகி தர்மர் வந்தது கிடையாதுங்க. பட் இருந்தாலும் இங்கே ஜப்பான் மன்னர் வந்து ஒரு தடவை சைனா மேபி விசிட் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அப்போ வந்து போகி தர்மரை பற்றி பயங்கர இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் அதுக்காக கட்டின கோவில் தான் இது. இந்த கோவிலோட இன்னொரு பேரும் இருக்குது, வெற்றிகளின் மன்னன் ராஜா கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா நீங்கள் வேண்டினது எல்லாமே நடக்குமா. மெயினாக வந்து வேண்டுதலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மா ஸ்டாச்சு வாங்கி வைக்கணுமா. தர்மா ஸ்டாச்சுனா வேறு எதுவும் இல்லை, நம்மளோட போகி தர்மரோட அந்த சிலை தான். இந்த ஏரியாவில் நீங்கள் சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் எக்கச்சக்கமாக பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே வேண்டுதலுக்காக வச்சது தாங்க. அப்படி வச்சு 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 இந்த கோயில் ஃபுல்லாக இப்போ வந்து சிலையாக தான் இருக்குது. இங்கே 2 கண் பார்ப்பீங்க கரெக்டாக. நிறையா சிலையில் வந்து உங்களுக்கு 2 கண் இருக்கும், சில சிலையில் 1 கண் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிக்கும் போது 1 கண் மட்டும் வரைஞ்சி வைப்பீங்க. அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா இங்கே வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு இன்னொரு கண்ணையும் வரைஞ்சிடணுமா. ஸோ அதுதான் இங்கே கான்செப்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வந்து வேண்டுதல் நிறைவேறின சிலைகள். எவ்வளோ சிலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. கீழெல்லாம் சின்ன சின்ன சிலையாக பார்த்துட்டு இங்கே இவ்வளோ பெரிய சிலை பார்க்குறது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான்ப்பா இருக்குது. ஸோ போகி தர்மர் வந்து இந்த ஏரியாவில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு புத்திஸ்ட் காட். மேலே போய் பார்ப்போம் வாங்க ஒன்று என்னென்னலாம் இருக்குன்னு. ரெக்கார்ட் எடுத்தான் போல இருக்குது, லைவ் இல்லை அந்த மியூசிக்கு. இந்த உச்சிக்கு ஏறிட்டு இருக்கோங்க நம்ம இப்போ. ஐயோ போச்சுங்க, 2 மிஸ் பண்ணிட்டோம். நல்லா தானே வந்திருந்தோம், எங்கே 2 வந்துச்சு தெரியலையே. நேராக 3 வந்துருச்சுங்க இப்போது. சொதப்பல்ஸ். அதான் அந்த மேப் போட்டோ ஒழுங்காக பாடுறான்னு கேட்டியா. 2ன்றது இங்கேயே இருக்குது போல் இருக்குங்க. 1 2 இல்லை இது இந்த மேப் இது இல்லை. ஆஹா 2 எங்கன்னு தெரில. மறுபடியும் அவ்வளோ தூரம் கீழே போகணுமா. சரி போய் பார்த்துட்டு வருவோம். 2 வேர் வாட் இஸ் இட்? 2 this 3 2 no 2 where was it? down. ஓகே ஆத்தாடி. சரி வாங்க போயிட்டு தான் வந்து அவனை வேறு வழி இல்லையே. அது இல்லாமல் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ 2 தேடி போவோம். நம்ம போகி தர்மரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல கீழே. அப்போவே நினச்சேன் என்னடா இந்த இடத்துல கூட்டமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் 2ஆம் நம்பர் ஸ்டாம்ப் இங்கே தாங்க இருக்குது. முழு மலையும் ஏறி இறங்க வச்சுட்டாங்க. ஸோ இருங்க 2ஆம் ஸ்டாம்ப் அடிச்சுட்டு அப்படியே நம்ம போகலாம். 3 இங்கே இருக்குது, 4 5 கோயில் உள்ளே தான் இருக்குது, 6 எக்ஸிட்டில் இருக்குது. ஸோ அடுத்தெல்லாம் ஈஸியாக போகலாம் நம்ம. இப்போ அட்ரா 3ஆம் நம்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு தான் இருக்குது. நல்ல ஷேப் வந்துருச்சுங்க 3ஆம் நம்பர்லேயே. இது ஏதோ கோயில் போல் இருக்குது. ஸோ அது வாசல் அப்படியே 3ஆம் நம்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்காங்க வேற மாதிரி. எவ்வளோ தர்மா ஸ்டாச்சு பாருங்களேன், இங்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த கோயிலோட அந்த ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனே இது தான். செம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப பழங்காலத்து கோயிலுங்க இது. அப்படி கீழே அதை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அழகாக தண்ணி வரா மாதிரியும். அதுவும் இங்கே ஸ்னோஃபால்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில, பட் இருக்கலாம். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. புத்தா இதில் யார் போகி தர்மன்னு கேட்டால் தெரில, பட் இருந்தாலும் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை கடை தாங்க. இங்கே ஆளுங்களாம் யாரும் இல்லை செல் பண்ணுறதுக்கு. கேனில் எடுத்தால் 20 yen நீங்கள் போட்டுடணும். அதே மாதிரி இந்த ஊதுவத்தி எடுத்தால் 30 yen போட்டுடணும். போட்டுட்டு அழகாக ப்ரே பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்பிக்கை அதானே எல்லாம். இங்கே இருக்கிறவங்களும் வந்து அவங்க நம்பிக்கையை காப்பாற்றிக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட்டு டெம்பிள் எல்லாம் வந்து அவங்கள அவ்வளோ நம்புகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்பிக்கை கடை தான்.
மூஞ்சில் வேர்வை வந்து சும்மா ஆறாக ஓடும். அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஊற்றுன்னு ஊற்றுது. செம்மையாக இருக்குது கிளைமேட்டுங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு என்னென்ன எப்படி வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இங்கே வந்து கடையை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த தர்மா ஸ்டாச்சுவை வாங்கி கண்ணை வரைஞ்சி இங்கே வைக்கணும். ஸோ இது ஏதோ பயங்கர ஃபுல்லாக ஜாப்பனீஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு. நம்மளுக்கு அந்த மெயினான வாங்குகிற கடைன்றது இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இங்கே வந்து வச்சுட்டு போகலாம் போல இருக்குது. ஸோ மெயின் டெம்பிள் இதுதாங்க. உள்ளே வந்து ஃபுல்லாக கவர் தான் பண்ணி வச்சுருக்காங்க. மாங்க்ஸ் மட்டும் தான் உள்ளே போக முடியும் போல இருக்குது. பட் நம்ம எதாவது தெரிஞ்சால் அப்படியே பார்க்கலாம். அடுத்த ஸ்டாம்ப் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கடையில் வாங்கினது இங்கே தான் வேண்டிட்டு கண்ணு வரைகிறாங்க எல்லோரும். மார்க்கர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்கரில் தான் நீங்கள் வந்து வரையணும். ஏதோ தேதியெலாம் வேறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அஸ்ட்ராலஜி மேட்ரு இருக்கும் போல் இங்கே. என்னென்னு கரெக்டாக தெரியல. முக்கியமான விஷயம், வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அந்த கண்ணை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து கண்ணை மட்டும் வரைஞ்சிட்டு போயிடறேன் அப்படின்றது கூட. திரும்ப நீங்கள் ஜப்பானுக்கு வரணும். உள்ள கோவில் தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாச்சுஸ் தான். திருமணே உள்ள ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. ஆள் வருவாங்க போல் இருக்குது. அப்போ நம்ம கேட்டது வந்து லைவ் மியூசிக் தான் போல் இருக்குங்க. இங்கேருந்து தான் பாடியிருக்காங்க. தர்மாஜி 4 அடுத்த ஸ்டாம்ப் இங்கே தான் இருக்குது. இதுங்க அடிச்சு விட்ருவோம் 4 போலியோ. 3க்கும் 4க்கும் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுதா? ஓகே, இந்த மஞ்சள் கலர் லைனிங்லாம் வந்திருக்கு. அதாவது ஒரு கலரு ஒன்று கொடுக்குறாங்க போல இருக்குது. ரொம்ப லேசான டிஃப்ரென்ஸ் தான். 4 நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். பட் 2 தாங்க ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க 2. எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அந்த கடைக்கு போயிட்டு சிலையோட விலைலாம் எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த தர்மா ஸ்டாச்சு 2 லட்சம் எண்ணு வரைக்கும்லாம் இருக்குங்க. இருக்கலே பெருசு 2 லட்சமா. அது அடுத்த சைஸ் 1 லட்சம், 70,000, 50,000, 30,000, 15,000, ஹலோ 5,000, 3,000, 7,000, ஹலோ. இந்த குட்டி வந்து 500. ஸோ 500ல் ஆரம்பித்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு. இந்த பாருங்க, குட்டியில் எனக்குமா கண்ணு வரைய முடியாதுன்னு நினைக்கிறேன். குட்டியில் எல்லாமே ஆல்ரெடி வரைஞ்சி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மரத்தில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மரமோ இல்லை ஏதோ மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி இது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சைஸில் வச்சுருக்காங்கப்பா. பெருமானே, இந்த கோவில் இங்கே எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கோ அதே அளவுக்கு கீழே நம்மளுக்கு ஒசாக்கா சிட்டி தெரியுதுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மலை வந்து மறைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சா, பட் அழகாக தெரியுதுங்க ஒசாக்கா சிட்டி. இங்கேருந்து அந்த 2 மலை குன்றுக்கு நடுவில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஒசாக்கா. பியூட்டிஃபுல். நல்ல உயரத்தில் இருக்கோங்க நம்ம இப்போது. பட் இங்கே நம்ம நினச்சதை விட அதிகமான தர்மா ஸ்டாச்சூஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், எத்தனை இருக்குன்னு கூட கவுண்ட் பண்ண முடியாது போல இருக்குது. அந்த அளவுக்கு நம்பர்ஸில் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பில்லு. ஸோ இங்கே பில்லில் நம்ம ஊர் மாதிரி உள்ளார வந்து மணி இல்லை, சைடில் பெரிய கட்டமாக இருக்குது. அதை வச்சு டங்குன்னு அடிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ ப்ரேயர் டயத்தில் வந்தால் பயங்கரமாக இருக்கும் போல் இங்கே. பெருமானே, நம்மளோட ஸ்டாம்ப் கலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சுங்க. 5ஆம் நம்பர் இங்கே, 6ஆம் நம்பர் வெளில. ஸோ அழகாக முடிச்சிடலாம் நம்ம. கீழே ஃபுல்லாக சமாதி போல் இருக்குங்க. அங்கே புத்திஸ்ட் மாங்கோட ஏதாவது சமாதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி தான் இறங்கணும். ஒன்றும் இந்த ரூட்டு முடியல. அதான் சொல்கிறேனே, குறைஞ்சது ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் தேவை உங்களுக்கு. பஸ்ஸும் 1/2 அன் ஹவருக்கு ஒன்றா. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணுறதுக்கெலாம் விட்றாங்க. நம்ம இப்போ வந்து 2 4 பஸ்ஸை வந்து பிடிக்க போகிறோம். 2 மணி 4 நிமிஷத்தில் வர பஸ்ஸு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கீழே இறங்குறதுக்கும் பஸ்ஸு வரத்துக்கும். ஃபைனலாக கீழே வந்தாச்சுங்க. ஒன் லாஸ்ட் வியூ பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம கீழே போக வேண்டியதான். பியூட்டிஃபுல். இந்த வெயில்லையும் இங்கே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கனால அங்கங்கே அழகாக வந்து தண்ணி சப்ளை பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் மழையும் பேஞ்சிடுது. அது வேறு மாட்டு. வெயில் கொளுத்துனாலும் மழை பெய்யாமலாம் இல்லை, மழையும் அப்பப்போ அடிக்குது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நைஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலி. வெளில போகும்போது இந்த மாதிரி ஒரு வியூ வச்சுருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸ் மக்களுக்கு ஏதோ ப்ரே பண்ணுற இடம் தான் போல். பட் நமக்கு இது ஒரு அழகான பார்க்குற இடம் வியூவுக்கு. அட்டகாசமாக இருக்குல்ல. இதோட எனக்கு பிடிச்சது வந்து அங்கே இருக்குது.
சரி கொஞ்சோண்டு குளிக்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அட்டகாசமாக தண்ணி வருது. போயிட்டு அப்படியே நின்னோன்னா கிளைமேட்டுக்கு பங்கமாக இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி ஊற்றுது தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் இயற்கையாக குளிக்கிறது ஒரு அருமை தெரில ஆளுங்களுக்கு. பாருங்க வா, அழகாக இருக்குது அழகாக இருக்குது. நல்லா பெரிய பெரிய மீனாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில். இது வருங்க தண்டி. ஒன்றும் கரெக்டாக 20 நிமிஷம் இருக்குங்க நம்ம பஸ்ஸுக்கு. ஸோ ஸ்டாம்ப் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஏசியில் ரிலாக்ஸ் பண்ணோன்னா ஏசி பஸ் வந்துடும், ஏறி போயினே இருக்கலாம். நல்லா பெருசாக வச்சு கட்டியிருக்காங்க ரிலாக்ஸ் பண்ணுற ஏரியாலாம் இங்கே. அண்ட் ஃபைனலி ஹியர் கம்ஸ் த 6வது ஸ்டாம்ப், த ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பக்காவாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஜெய் போகி தர்மா. ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், வெளிச்சத்தை பாருங்கள், அவுட்புட்டை அழகாக இருக்குல்ல. ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுத்தா மாதிரி என்ன நேர்த்தியாக இது ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இதை கலெக்ட் பண்ணாமல் மறந்துடாமல் போயிருங்க. வச்சு வளர்கிறேன், இதை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஏசியில் வந்தோடனே ஆஹா சொர்க்கமாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ போகி தர்மரோட நூடுல்ஸு பொம்மை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வேறு நம்ம பத்திரமா இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும். பெரிய டாஸ்க் அதுதான். இன்னும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சாப்பாடு அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொம்மைலாம் வந்து ஒரு பொம்மை வந்து 980 என்ன போகி தர்மருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தான் கிரின்னு வருது. ஏன்னா அப்படி ஊற்றுதுங்க வேர்வை பா. ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு இங்கேயே அவங்க வந்து இது வச்சுருக்காங்க வெண்டிங் மிஷின்ஸ். ஸோ நீங்கள் தேவையானதை எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. இவங்க வேறு வெளில லைனில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க பஸ்ஸுக்காக. முடியலடா எப்பா இவங்க பன்ச்சுவாலிட்டிக்கு இதுக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஒரு 4 நிமிஷம் கழிச்சு கிளம்புனா பக்காவாக இருக்கும். வாசலில் போனால் பஸ் ஏறிட்டு நேராக மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு சிட்டிக்கு போயிட வேண்டியதான், ஒசாக்கா சிட்டிக்கு. ரொம்ப நாளாக இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிச்சிங்க. இப்படி தான் வந்து இந்த வெண்டிங் மிஷினை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே வந்து சுற்றி வரா மாதிரி இருக்குது. எல்லாம் ஒரே ஆர்டரில் இல்லை. நான் வந்து இதுக்கு மாதிரி லைனாக இருக்கும்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை. அழகாக இருக்குல்ல? இது எடுத்து அப்படியே ஊந்துடுது. பணம், அதுக்கப்புறம் வந்து மணி கலெக்ஷன், சேஞ்சு கலெக்ஷன், அது எல்லாமே வந்து ஒரு பக்கம் தனியாக இருக்குது. அதை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது உங்களுக்கு வெண்டிங் மிஷினோடது பார்க்க. அற்புதம். சரி வாங்க, நம்ம வண்டிக்கு டைம் ஆச்சு, கிளம்புவோம். நான் சொன்னேன்ல பெரிய லைன் இருக்குன்னு சொல்லிட்டு, அழகாக எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கார்டை வச்சுட்டு உள்ளே ஏற வேண்டியதான் நம்மளும். எனக்கு கண்டிப்பாக ஒரு ஐஸ் வாட்டர் வேணும். ஃபேமிலி மார்ட்டு, இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் எல்லாம் ரொம்ப கஷ்டம் போகிறோம் இந்த ஏரியாவில். இந்த இருக்கா போடுறா 2 லிட்டர் பாட்டில் இந்த இருக்குங்க. இந்த கடைகளோட பிரச்சனையை தான் நம்ம ஒன்று வாங்க வருவோம், அது வேறு வாங்க வச்சிரும். 230 கார்டு பே பண்ணிட்டு வந்துடுவோம். குழு சூப்பராக இருக்குது. முதல்ல மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்பில் கரெக்டாக செட் பண்ணிட்டு ஏறுவோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அது வேறு ஒன்று காட்டி நம்ம வேறு ஸ்டேஷனில் இறங்கி எதுக்கு. ஸோ பக்காவாக செட் பண்ணிட்டு அதை மாற்றாமல் போய் இறங்கணும். நம்ம போகலாம். ஜப்பானில் ஒரு நல்ல சவுத் இண்டியன் மீலுக்காக நம்மளும் ரொம்ப நாளாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டெய்லி போய் ஆப்பு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கடையை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து டே டைம் க்ளோசிங் கூட கிடையாது அப்படின்னு தான் ஆன்லைனில் போட்டிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல மீல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போய் சாப்பிடுவோம். சாம்பார், ரசம் எல்லாமே அன்லிமிட்டடாக. ரசம் அன்லிமிட்டடாக, அதான் முக்கியமான மேட்டர். இன்றைக்கி ஒரு பிடி கடை இருந்துச்சுன்னா இப்படி தான் நேற்றியும் வந்து ஆஹா ஓஹோ ஊஹுன்னோம். கடைசியில் பார்த்தா கடையே இல்லை. ஆப்பு கொடுத்துடாத போய் வெறும் 1/2 கிலோமீட்டர் தான் காட்டுது. இங்கேருந்து சல்லுன்னு போயிடலாம். நம்ம செம பிஸியாக இருக்குங்க. இதான் வந்து ஒசாகாவோட ஸ்டேஷன். ஒசாகா ஸ்டேஷன் இருக்குல்ல, அதோட இது போல். காடை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 480 தான் இருக்கா.
பேலன்ஸு. ஓ மை காட், பேலன்ஸ் இஸ் வெரி லெஸ் நவ். உலகத்துலேயே கஷ்டமான விஷயம் இந்த மாலுக்குள்ளே இருக்க கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுங்க. ஐ திங்க் நம்ம பார்க்குற இந்த கடையை மாலுக்குள்ளே தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான், பட் இந்த ஊரில் எந்த ரயில்வே ஸ்டேஷனுமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய மாலாக இருக்கும் அது. கூகுள் மேப் படி இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்குது, பட் எங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இங்கிட்டு போகலாமா இல்லை வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஸோ அர்பன் ரிசர்ச் அப்படிலாம் எதுவும் போட்டிருக்காங்க. சரி வெளில போய் பார்ப்போம், அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் சுற்றி உள்ளே வந்துக்கலாம். மாலுக்குள்ள ஒரு கடையை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அது பெரிய விஷயம். மாலை விட்டு வெளில வந்தாச்சுன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணிடலாங்க. இந்த உள்ளார இருக்கும் போது ஜிபிஎஸும் வந்து வராது அவ்வளோ சீக்கிரம், பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி மாலுக்கு வெளில தாங்க கண்டுபிடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஒன்று 350 மீட்டர் தான் இருக்குது, அன்லிமிட்டட் ரசம். ஓகே பாருங்கள் தோழர்களே, ஒவ்வொரு பில்டப் பண்ணிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா கடையே இருக்கும். ஒழுங்கான ரசம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஜப்பான்லேயும் பயங்கரமாக டிராஃபிக் ஜாம்லாம் இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து அந்த ஹார்ட் ஆஃப் ஒசாக்கான்ற மாதிரி, இதுதான் ஒசாக்கா ஸ்டேஷன் இருக்க ஏரியாவா. ஸோ அதனால் இங்கே வந்து பயங்கரமான ஜாம்லாம் இருக்காங்க பாருங்கள், தான் தண்டி தண்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு லைப்ரரி அந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் வரும். ஆனால் இந்த ஊரில் பஸ்ஸெலாம் நீங்கள் நேவிகேட் பண்ணி போனால் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எங்கே வருது எங்கே போகுதுன்னே தெரில. ட்ரெயினாச்சும் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் பஸ்ஸெலாம் ரொம்ப கஷ்டம். ஒசாகா ஸ்டேஷன் பிக்கப்புன்றாங்க, அதுவே வந்து பக்கமாக போய் திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து இந்த பில்டிங்கோட 5வது மாடியில் இருக்குது அப்படின்வாங்க. பஸ் எது வழியாக போகுது எது வழியாக வருதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் இந்த ஊரில் ரோட் டிரான்ஸ்போர்ட் மட்டும். அதான் உங்களுக்கு ஒசாகா ஸ்டேஷன் இருக்கிற மாலுங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மால் இருக்குது, இங்கே தான் நம்ம கடை இருக்குது போல் இருக்குது. ஸோ இதுவும் மாலுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம உள்ளே நேவிகேட் பண்ணி போய் தான் ஆகணும். இந்த என்ட்ரன்ஸோட ஏதோ உள்ளே போய் சொல்கிறாங்க. மாலுக்குள்ளே கடையை வைக்காதீங்க ப்ரோ, வெளில வைங்க ப்ரோ, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உள்ளே தான் போகணுமா? கிராண்ட் ஃப்ரண்ட் ஒசாக்கா. ஓ இவங்களோட இன்னொரு பிரான்ச்சோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமாங்க. ஏன்னா வந்து இது மாலுக்குள்ளே இருக்குல்ல, பட் எந்நேரமும் கடை ஓப்பனில் இருக்கும். அதான் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நேற்று நம்ம இவங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம், இன்றைக்கி அது ஓப்பன், பட் அது வந்து 2:30 க்ளோஸ். இவங்க கூட டைமிங் மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால். 3 மணி நேரம் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குமா. 11லேருந்து 2:30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான். எல்லோரும் இங்கே ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பட் நம்ம வந்து கை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து நம்மளால் கையால் சூப்பராக சாப்பிட முடியும். பட் மிச்ச நாடு மாதிரி இங்கே இல்லைங்க. இங்கே வந்து ஜாப்பனீஸ்க்காக நம்ம ஊர் உணவகம் வச்சுருக்காங்க. மிச்ச ஊர்லலாம் வந்து இந்தியன்ஸ் வந்தால் சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ எல்லாமே ஜாப்பனீஸ்லேயே கொடுத்து அவங்கக்கிட்ட நம்மளோட உணவை வந்து பறக்கிறாங்க. நல்ல விஷயம் இல்லை இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே இருக்க ஜாப்பனீஸ் மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம மீல்ஸ் எல்லாம். அதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. போய் யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம் நம்ம, எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, மறுபடியும் அதை தேடுறதுக்கு இப்போ கன்ஃபியூஸ் ஆகிவிட போகிறோம். அப்புறம் நம்ம என்னோட கவலை ஒன்று தாங்க, இது ஒரிஜினல் சவுத் இண்டியனாக இருக்கணும். அன்றைக்கி மாதிரி பங்களாதேஷி ஹைதராபாதி சவுத் இண்டியனாக இருக்கக்கூடாது. சொதப்பிடும் இல்லைனா. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஜீரா ரைஸ்லாம் கொடுத்து என் சவுத் இண்டியன் கனவையே வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த மசக்கன்னு வாங்கல, அது வந்துருச்சு போல இருக்குது. பயங்கரமாக ஒரு மாதிரி கார்விங்காக இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் போல். இவங்க ஊர் சாப்பாடு நல்லா தான் இருக்குது, பட் எவ்வளோ நல்லா சாப்பிடுவீங்க. நம்ம ஊர் நம்ம கெத்து தானே. இங்கெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நீங்கள் 6லேருந்து 7 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்க. என்னால் நடக்கலாம் முடியாது அப்படின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போவே மெட்ரோ விட்டு இறங்கினா 1 கிலோமீட்டர் போன்றேன், 1 கிலோமீட்டர்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. வர ரொம்ப ஈஸியாக அப்படியே பாஸ் ஆகின மாதிரி போயிட்டுருக்கோம் 1 கிலோமீட்டர்லாம். என் செல்லம் கூகுள் ஒழுங்காக அப்டேட் பண்ணலாம்ல. இன்றைக்கி ஏதோ வெக்கேஷன் நாங்கள் கரெக்டாக தான் வந்துட்டோம். பட் வந்து எப்பவுமே மண்டே மட்டும் தான் லீவு, இன்றைக்கி டியூஸ்டேவும் சேர்த்து லீவ் விட்ருக்காங்க போல இருக்குது. மந்த்லி ஹாலிடேவும் மிச்சம் எல்லா நாளும் ஓப்பனிங், இன்றைக்கி மட்டும் க்ளோஸ்டு. ஸோ நாளைக்கு மேபி நம்ம வந்து பார்க்கலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வேறு தான் ஹோட்டல் தான் போய் ஆகணும். வெரி பேட் ப்ரோ, வெரி பேட். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு 1/2 கிலோமீட்டரில் வேறு ஒரு ஹோட்டல் இருக்குன்றாங்க. அது சவுத் இண்டியன்லாம் இல்லை, வெறும் இண்டியன் மட்டும்தான். படுத்துறாங்க ப்ரோ. நல்ல பசியில் கிளம்பி வந்தால் அதனால தான் ஆசைப்பட்டு வரக்கூடாது, கிடச்சதை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும். அதான் பெஸ்ட்டு. மறுபடியும் கூகுளோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா, எஸ்கலேட்டர் எடுத்து கீழே போடலான்னு சொல்லுதுங்க.
ஸோ நம்ம இப்போ வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மால்குள்ளே இருக்குது. நைஸ். வழி கண்டுபிடிக்க கஷ்டப்படணுமோன்னு நினச்சேன். பட் இங்கே கூகுள்லாம் வேறு மாதிரி அப்டேட்டடாக இருக்குது. ஓ, இங்கே கீழே ஃபுட் கோர்ட் இருக்குது போல், அதில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. வேறு மாதிரி இங்கே வெஜ்ஜு பிரியாணி ஃபேமஸ் ஆங்க. இப்போ அடிச்சுன்னு ஊற்றுறோம். வா, கடை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அந்த இருக்குது. வெற்றி பக்கா கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம தேடி வந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட். உட்காந்துடலாமா? செம்ம குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக வச்சுருக்காங்க. கடை செம்மையாக இருக்குது. ஓனர் வந்து மத்திய பிரதேஷ்காரரான். இங்கே பாருங்க. ஹலோ, आपका नाम क्या भैया? ஓகே बढ़िया. ஸோ வெஜ்ஜு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நான் செட்டு வந்து 750 yen தானா. இது ஒர்த்தாக இருக்கும் போல இருக்குது. கோக்கெலாம் தராங்க. கோக்கு, டீ, நானு, அப்புறம் வந்து பட்டர் சிக்கன் இல்லை பட்டர் பன்னீர் எல்லாம் சேர்த்து வருது. மேபி நம்ம ஈவினிங் கூட வந்து ட்ரை பண்ணலாம். அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணியும் இருக்குது. சிக்கன் பிரியாணி 1200, வெஜ் பிரியாணி 1000. ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஸோ டேஸ்ட் பார்த்துடலாம். நார்த் இந்தியன் பிரியாணி மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் ஃப்ரைட் ரைஸ், புலவ், பிரியாணி எல்லாம் சேர்த்து வருது. உங்ககிட்ட நான் இதை பற்றி முன்னாடி சொன்னான்னு தெரியல. பட் இந்த ஊர்லலாம் ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னென்ன ரேட்டோ எல்லாத்தையும் வாசலே வச்சுருவாங்க. ஸோ உள்ளே வந்து ரேட்டில் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. வாசல்லே உங்கள் பட்ஜெட்டில் இந்த ஹோட்டல் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்த மெனு எல்லாம் இந்த ஏரியாலே பிரிண்ட் ஆகிருக்கும். பியர்லாம் 99 தராங்க பார்த்தீங்களா? சமைச்சி இப்போ பியருங்க. ஸோ 1 கறி செட் 750 அதெல்லாம் எங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உள்ளே வரலாம். சூப்பரில் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே வச்சுருப்பாங்க சில இடத்துல. பட் நிறைய இடத்துல இருக்காது. நீங்கள் உள்ளே வந்தால் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாப்பா, வடக்கு நண்பர்கள் எப்பயுமே ஒரு அருமையான நண்பர்கள் நமக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு சூப்பரை கொடுத்துருக்காப்புல நமக்கு. இது பியூர் வெஜ் ஹோட்டலாங்க. எனக்கு எப்போ தான் தெரியுது. சூப்பராக இருக்குது. ஒர்த்து. ஸோ இங்கே இருக்கிறவங்களை கவர் பண்ணுறதுக்காக இது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் இந்தியன் சூப். நம்ம ஊரில் இது என்ன வேலை என்ன தெரியாது. பட் இங்கே நல்லாயிருக்கு. என்ன அழகாக ஜாப்பனீஸ் பேசுகிற பார்த்தீங்கன்னா. இங்கே நீங்கள் சர்வீஸ் செக்டர் வேலைக்கு வந்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பல்சரி. 16 வருஷமாக அவருக்கு வேலை பார்க்குறாராம். நம்மளுக்கு ஏதாவது ஜாப்பனீஸில் பேச சொல்லி அழகு பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? நம்மளாங்க ஆக்சுவலாக ஈஸியாக ஜாப்பனீஸ் கற்றுக்குறாங்க. ஈஸியாக தாங்க இருக்குது. நமக்கே இப்போ ஒரு 4-5 வாரத்தை தெரிஞ்சிச்சு. போனிச்சிவா தெரியும், ஐகாத்தா தெரியும், அப்புறம் மசாலா. ஜாப்பனீஸ் ஈஸி தான், கற்றுக்கலாம், தப்பு இல்லை. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரியாணி. நல்ல ஒரு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்து பௌத் படியா. தேங்க்யூ. எல்லாமே ஒருத்து 5 நிமிஷம் சாப்பிட்றோம், பட்டன் கிளம்புறோம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் மைண்ட் பண்ணி போகணும். தாறுமாறாக இருக்குங்க டேஸ்ட்டு. சூப்பர். இந்தியன் ஃபுட் தான்.